கடவுள் காப்பாத்தோர்னு இருந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ நவீன உலக சாவித்திரி சாவித்திரி யமனிலிருந்து மீட்டு கொடுத்தவங்க யாரு? சாவித்திரி தானே. அதே மாதிரி தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இனி சாவித்திரி ஸ்டாலின் கூட பேர் மாற்றிக்கலாம் சார். உங்கள் இஷ்டம் இல்லை சார், அது உங்களோட இதுக்கு அதை யார் வேணாங்கிற சாவித்திரிகளை எப்போ அப்படின்னா மற்ற பொம்பளைலாம் யாருமே சாவித்திரி இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, சாவித்திரி ஒருத்தியால தானே காப்பாற்ற முடிஞ்சது, வேற எவ்வளவு காப்பாத்திரி புருஷனை இல்லை. அப்போ அவளுங்கெல்லாம் மோசம்னு அர்த்தம். அவங்க இது பிரகாரம் சாவித்திரி ஒருத்தியால தான் கணவனை காப்பாற்ற முடிஞ்சது. மற்ற எல்லா பெண்களும் கணவனும் இறந்து தானே போயிருக்காங்க சார். அவங்க பக்தி மற்ற பெண்கள்லாம் சாவித்திரி இல்லை சார். அந்த பக்தியை நம்ம மெச்சணும் சார், கொச்சப்படுத்தக்கூடாது சார். அந்த பக்தியை கொச்சப்படுத்தலை, நான் அந்த பக்தியை மிகைப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லை, இருக்கிற ஃபேக்ட் அதுதானே. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டு போய் மருத்துவமனைக்கு போகாதீங்க, கோயிலுக்கு போய் அங்கே படுத்துருங்க. படுத்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, கடவுள் வந்து எழுப்பி விட்டுருவார். உண்மையில அப்படிதான் சார், அதுதான் பண்ணணும். நீங்கள் விதியை இதை வந்து நமக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது, மோடிக்கு சொல்லணும், அமித்ஷாவுக்கு சொல்லணும், ராஜ்நாத்துக்கு சொல்லணும், மோகன் பகவத்துக்கு சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். இங்கே இருக்கிற நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எல்லாத்துக்கும் சொல்லணும் சார். உண்மையிலே அவங்களுடைய பக்தினால்தான் 2019, 2021, 2024 3 தேர்தலையும் வெற்றி கொடுத்தது சார் ஸ்டாலின் அவர்களுக்கு. 3 தேர்தல் வெற்றி அடை. ஆமாம் சார், உள்ளாட்சி தேர்தல், அது கூட சேர்த்துக்கணும் சார். எல்லாமே துர்கா ஸ்டாலினுடைய பக்தி தான். அதுவும் தேர்தல் கரெக்ட். அதெல்லாம் வருஷத்தை வெற்றி வருது. ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்குமே கடவுளை காரணம் காட்டி போடலாங்க. அதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க யாகமா செய்யறாங்க, கோயிலா போறாங்க, அந்த பக்தி பாரு. கண்ணதாசன் அதான் எழுதினாரு, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னாரு. அவ்வளோதான். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, கோழைத்தனம், கடவுளே காப்பாத்துன்றீங்க, அப்புறம் ஏன் டாக்டர் கிட்ட வர்றீங்க? இல்ல, அந்த டாக்டர் கூட அந்த கடவுள் மூலமாக அது கொடுக்குறாங்க பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. புரியுது? நீங்களும் சில டைம்ல நாங்க தான் சொல்றோம், உனக்கு அந்த கடவுளுக்கு மத்தியில் நான் இருக்கேன்னு, நான் என்னத்துக்கு இன்டர்வியூ நடிமத்தில் ஒரு புரோக்கர் நேராக கடவுள்கிட்ட பேச வேண்டியது. நீங்களும் ஒரு கோயில் பூசாரிகிட்ட போய் சொல்ல வேண்டியது, நான் வந்து ஆராத்தி காட்டி கடவுளையே கொண்டு உங்ககிட்ட கொடுத்து அந்த விபூதியில் இருக்குது, அந்த திருநெல்வேலியில் இருக்குது, அந்த குங்குமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, இட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது தானே. என்னத்துக்கு டாக்டர்கிட்ட வர்றீங்க?